உன்னோட பேர் என்ன? என் பேர் எனக்கு வெக்கமா ஐயா டேய் என்ன வெக்க உனக்கு? என் பேர் வந்து எனக்கு வெக்கமா இந்த மாதிரி வீட்டு வேலைக்கு சேர்ந்துருக்கிறேன். என் பேர் நான் சொல்லிட்டேன். உன்னோட பேர் சொன்னாலும் பேர் சொல்லி கூப்பிட முடியும். பேர் சொல்லி பார்க்கலாம். என் பேர் வந்து சொல்லுடி ஒரே ஒரு தடவை. என் பேர் மினி பஸ் மினியம்மா. பாருங்கய்யா, மினி பஸ் மினியம்மாவா? என்ன பேர் சொல்றது இவ்வளவு தக்க பாட்டியா? நீங்க யார் யார் பிறந்தீங்க? நாங்க அக்கா தங்கச்சி 3 பேர். யார் யாரு? எங்க அக்கா ரூட் பஸ் ருக்குமணி. என் தங்கச்சி டவுன் பஸ் தங்கமணி. என் பேர் மினி பஸ் மினியம்மா. உங்க அக்கா பஸ் எல்லாம் எங்க ஓடுது? அதெல்லாம் தார் ரோடு, பைபாஸ் ரோடு, பஞ்சாயத்து ரோடு, மெயின் ரோட்ல எல்லாம் ஓடும். சரி. ஆனா இந்த மினி பஸ் அப்படி ஓடாது. வேற எப்படி ஓடும்? ஏன்னா லைசன்ஸ் இல்லாத வண்டி. அதனால இது ஓடுறதெல்லாம் சோளக்காடு, கம்மங்காடு, குச்சி காடு, கருப்பு காடு, பருத்தி காடு, வாழைக்காடு, மஞ்சள் காடு, வரப்பல, வாய்க்கால, முளையில, முடக்கல, சத்துல, பொத்துல, பாலத்தக்கடியில, மோரி கடியில, ரொம்ப அவசரமா இருந்தா விவசாய முள்ளு மரப்புல கூட ஓடும். ஏண்டி இப்படி முள்ளுகட பக்கமா ஓடுது? உன் டயர் பஞ்சர் ஆகாது? இது லப்பூர் டயரா இருந்தா பஞ்சர் ஆகும். இது கான்பூர் கூதத்தோல் பஞ்சர் ஆகாது. பஞ்சர் ஆகாது. டிக்கெட்ல எப்படி வாங்குற? ஆளை பொறுத்து. எப்படி? சின்ன சின்ன பசங்க ஏறினா 10 பைசா 5 பைசா கொடுத்துட்டு ஏறலாம். ஏன் ரொம்ப கம்மியா வாங்குற? அவங்க அரியா பசங்க. ஆமா. 2 கையில டேரிங் பிடிச்சி ஓட்ட தெரியாது. என்ன பண்ணுவாங்க? ஆர்ன மட்டும் அமுத்திட்டு போயிடுவாங்க. அதனால அவங்களுக்கு அப்படி. சரி, வயசு பசங்களுக்கு, மைனர் பசங்களுக்கு, வயசு பசங்க, மைனர் பசங்க, நம்ம பூஜை மாதிரி ஆளுங்களுக்கு எல்லாம் அது மாதிரி டிக்கெட்டுகள்லாம் 100, 200, 250, 300, 350. ஏண்டி திடீர்னு ஏத்திட்டு போயிட்ட? ஐயோ, அவங்க கல்லு முள்ளுன்னு பார்க்க மாட்டாங்க, குண்டும் குள்ளின்னு பார்க்க மாட்டாங்க, பீகாடு நல்லா பார்க்க மாட்டாங்க. வண்டி சிக்கனா போதும் டாப் கீர்ல காட்டுவாங்க. அதனால அவங்களுக்கு அப்படி. சரி, வயசானவங்களுக்கு இந்த பெரிய பூஜை இவருக்கெல்லாம் வயசானவங்களுக்கு 1 ரூபா, 1.5 ரூபா, 2 ரூபா, 3 ரூபா, அது மாதிரி டிக்கெட்டுக்கெல்லாம் 3.5 ரூபா, 3 ரூபா தான். ஏன் ரொம்ப சோகமா போதியா? அவங்க அரை கட்டிங் அடிச்சுக்குவாங்க. வெடி வெடி அவசரம் இல்லாம பொறுமையா நிதானமா லொடக்குன்னு ஓட்டுவாங்க. அதனால அவங்களுக்கு அப்படி வண்டி தேமானமா வருது. ஓஹோ. இருந்தாலும் நாங்களே பெட்ரோல் டீசல் இதெல்லாம் ஊத்தி ஓடுறோம். நீ எதுல ஊத்தி ஓடுற? இந்த வண்டி பெட்ரோல் டீசல் சீமெண்ட் எல்லாம் ஊத்தினா ஓடாது. வேற என்ன ஊத்துறது? அதெல்லாம் யாரவங்களே அடியாயில் ஊத்திட்டு போயிடுவாங்க. அடியாயில் ஓடுற வண்டியா இது? அப்பயே நினைச்சு பேர் சந்தேகமா. அதனால உனக்கு மினி பஸ் வேண்டாம், டவுன் பஸ் வேண்டாம். உனக்கு ஒரு அழகான பேர் வைக்கிறேன். அடிய சாவித்திரி. மானம் கட்டு போயிடுவாமா. என் பேர் சாக்கு திருடியா? சாக்கு திருடி சாவித்திரி. அதான் பேர் என்ன சாக்கு திருடின்னு வருது. சரி, குசுபு வேணாம், பித்துன்னு வை. பேரு பேர் பொம்பளை குசுவா. குஷ்புடி நடிகை பேரு. சரி, உன்னுடைய கண்ணழக பார்த்து நீங்க கண்ணழக காட்டு நல்லா. ஐயா ஆயா, ஏய் வாய் சுளிக்கு போதுடி, கம்மன்றி. உன்னுடைய கண்ணழக பார்த்து உனக்கு கண்ணம்மா என்று பெயர் வைக்கிறேன். கண்ணம்மா என்றால் என்னம்மா என்று நிறுத்தி வர வேண்டும். அப்ப அதே வச்சுக்க. இருந்தாலும் நான் எப்படி பிறந்தேன், எப்படி யாரால் படைக்கப்பட்டேன்? இந்த உலகத்தில் ஒரு உயிரானது பிறக்க வேண்டும் என்றால் ஒரு ஆண் பெண் ஒரு தாய் தந்தைக்கு தான் பிறந்திருக்கணும். ஆனால் நான் எப்படி பிறந்தேன் தெரியுமா? என்னடி உட்காந்து ஆடிட்டு பின்னாடி புடிச்சு புடிச்சு காத்தா வருது. எந்த ஆட்டம் ஆடாலும் பிடிக்க மாட்டேங்குது. ஆடி
நல்ல தர்ஜகாரி தாடி நல்ல தர்ஜகாரி அம்மா நான் எப்படி பிறந்தேன் தெரியுமா? எப்படி? இந்த உலகத்திலே படி இழக்கின்ற தெய்வம் சிவபெருமான். அந்த சிவபெருமானுடைய உந்தி கமலத்திலே இருந்து பிறந்தவள் இந்த உமையவள், அதாவது சரஸ்வதி. உந்திக்கமல்னா என்ன? உந்திக்கமலம்னா என்ன? சிவனுடைய தொப்புள் கொடியின் வழியாக ஒரு தாமரை மலரானது தோன்றியது. அந்த தாமரை மலரே இருந்து பிறந்தவள் இந்த சரஸ்வதி. அப்படி பிறந்திருந்தாலும் பிறந்து வளர்ந்து வாலிபம் அடைந்து எனக்கோ திருமணம் ஆகிவிட்டது. மாலையிட்ட மன்னவர் யாரு? மன்னவர் யார் தெரியுமா? சத்தியலோகத்தை ஆண்டு வரக்கூடிய சதுர்முக படைத்த பிரம்மதேவனோ என்னுடைய கணவர். அப்படியா? சரி, குழந்தை குஞ்சு இருக்குதா? இருக்குது. குழந்தை குட்டிங்க இருக்குதான்னு கேக்குறேன். இருக்குதுடி. எத்தனை? மொத்தம் 5 பேரு. யார் யாரு? தக்கன், தரணி, நாரதர், அது மட்டும் இல்லாமல் 2 சின்ன பிள்ளைங்க சித்தி புத்தி என்று சொல்லக்கூடிய 5 பேரை இன்றெடுத்து எந்த ஒரு குறையுமே படிக்கு இந்த சத்தியலோகத்தில் நாங்கள் வாசம் செய்து வருகிறோம். அப்படியா? 3 பசங்க, 2 போட்ட பிள்ளைங்க. 3 பசங்க. தக்கன், தரணி, நாரதர் 3 பசங்க. சித்தி புத்தி என்று சொல்லக்கூடிய 2 பெண் குழந்தைகள். ஆமா. சரி. பெற்றெடுத்து நாங்களோ மாநில பிண்டம் கிடையாது, நாங்களோ தேவர் பிண்டம். தேவர் பிண்டம். ஆமா. சரி. இந்த உலகத்தை கட்டி காப்பது மும்மூர்த்தி தெய்வங்கள் 3 பேர். சிவன், விஷ்ணு, பிரம்மா. இந்த மும்மூர்த்தி கடவுளே ஒருவர் தான் என்னுடைய கணவர் பிரம்மதேவன். அவருக்கு படைக்கின்ற தொழில், அவர் படைக்கின்ற உயிரினங்களுக்கு பேசும் சக்தியை கொடுப்பதுதான் என்னுடைய வேலை. உங்க வேலை. இருந்தாலும் இந்த தினத்துல நீ வந்திருக்கிறியே, என்னடி விஷயம்? அவன் தான் சொன்ன புருஷன் கூட்டி சொன்னாராம். கணவர் அழைத்தாரா? கணவர் அழைத்தால் உடனடியாக சென்று சந்திக்க வேண்டும். சரி, போகலாமா? நான் வேலை பண்றேன். என்ன வேலை செய்யற? என்ன வேலை வேணும்? சாமான கழுவு சொன்னேன். அது வேண்டாம், அதுதான் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு இல்ல. வீட்டுக்கு போய் அங்க நான் கட்டுப்பாடு துணிமணிகள் இருக்கும், போய் துணிமணிகளா துவைப்போம். உனது மட்டுமா? என்னது மட்டும் இல்ல, மகாராஜா இருக்கிறாருல அவருடைய இது சேர்த்து துவை. புருஷனு தான். ஆமா. அவரு துணி எங்க இருக்குது? ஜட்டிக்குள்ளார. அவரு துணி எங்க இருக்குது? ஏய், என்னடி சொல்லிட்டு இருக்கிற? அவரு துணி எங்க? துணிமணி எல்லாம் அவருடைய ரூம்ல தான் இருக்கும். அப்படியா? அவர் ரூம்லயா? இல்ல, அவர் ரூம்லயாங்க. அவர் ரூம்ல தான் இருக்கும். சரி, சென்று அனைத்துமே துவைச்சு போடு, நாங்க வந்து பாக்குறோம். சரி, போய் நல்ல வேலை. சம்பளம் ஒழுங்குமா? சம்பளம் கொடுக்கணும். சம்பளம் அருமையா வாங்கிக்கோ. அவன் வாயில வச்சிருவேன். அவன் வாயில என்ன சொல்லுவாங்க? மலரடித்தி போட்டி செய்தேன். பண்டிகை மனதடித்து மனபாத போட்டி செய்தேன். நல்ல மலரடித்து மனதடித்து மலரடித்து உணவுடனே போட்டி செய்தேன். உங்கள் பதமதி சுவாமி நான் படித்தேன்.
கண்ணே கலைவாணி தங்களுடைய திவ்ய பொற்பாதங்களுக்கு சரி மனைவியாகப்பட்ட கலைவாணி சரஸ்வதி பாதத்தை படுகிறது சுவாமி. கண்ணே கலைவாணி எப்படி 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 என்னுடைய பாதத்தை படுத்தபடியாலே 7 ஜென்மங்களை எடுத்தாலும் சரி தானும் இந்த பிரம்மதேவனை கேட்டு கலைவாணியாக நீ பூவும் பொட்டோடு வாழ்ந்து போய் தேவி. தங்கள் சித்தம் எனது வாக்கியம் இருந்தாலும் மரணவழியில இருந்த தேவையாளை அதிக சீக்கிரமாக அழைத்து வர சொன்னீர்களே, என்ன காரணம்? எதற்காக நீ அழைத்தீர்கள்? கலைவாணி, இந்த பிரம்மதேவனுக்கு அனுதினமும் என்ன வேலை? என்ன வேலை? உயிர்களை படிக்க போக வேண்டும். அதனாலே இன்றைய தினமாக உன்னிடத்தில் வாய்வார்த்தை பெற்றுக் கொண்டு நான் பூலத்திற்கு உயிர்களை படிக்க போகலாம் என்று உன்னை அழைத்தேன். அப்படியா? அதனாலே நான் பூலத்தில் சென்று வருகிறேன். அப்படியா? நீ இந்த சத்தியலோகத்தில் பலபத்திரமாக இரு. சுவாமி தேவி, தாங்கள் பூலகத்திற்கு சென்று வாருங்கள். வருவீர் என்று வழி மீது விளைவித்து காத்துக் கொண்டிருப்பேன். அப்படியா? அது மட்டும் இல்லாமல் நீங்கள் படைக்கின்ற உயிரினங்களுக்கு சரி நான் எப்படி உளுந்து போறேன் உளுந்து மண்டை உடைச்சு போறேன். கொஞ்சம் தம் புடியா, கொஞ்சம் தம் புடி தேவி. அதனாலே நீங்கள் படைக்கின்ற உயிரினங்களுக்கு சரி நான் பேசு சக்தியை கொடுக்கிறேன். பத்திரமாக போய் வருகிறேன்.
அந்த சக்தி மாட அந்த திருக்குறத்தை செய்தவன் நமச்சிவாயா ஓம் இளிச்சிவாயா ஓம் நமச்சிவாயா ஓம் இளிச்சிவாயா ஓம் நமச்சிவாயா இளிச்சிவாயா. ஏய் பைத்தியக்காரா, நம்ம ரெண்டு பேத்துல யாரு இளிச்சுவாங்க? நான் இளிச்சுவாங்கனா? ஏங்க நீங்க நமச்சிவாயம். ஆமா. இளிச்சிவாயம் வந்து இவரு யாரு? பொட்டியார். அவனா? அவனா நீ? நந்தீஸ்வரா நலம் தானே? நல்லா இருக்கிறேங்க. ஏய் என்னது? நல்லா இருக்கிறேங்க. நல்லா இருக்கிறேங்க. நல்லா இருக்கிறேன். நல்லா இருக்கிறேன். தெளிவா பேசப்பா. தெளிவா? ஆமா. தெளிவு நேரத்துக்கு எதுங்க? தெளிவா நன்றாக பேச வேணும். எப்படி பேசுறது? நந்தீஸ்வரா, இந்த அகில உலகத்துக்கு தந்தையாக நான் வந்திருக்கிறேன். உலக சந்தையா? உலக சந்தையா? இந்த அகில உலகத்துக்கே தந்தையாக நான் வந்திருக்கிறேன். அப்படியா? என்னிடத்துல தவறாத ஒரு வார்த்தை பேசக்கூடாது. சரிங்க. என்ன அடுத்து கூட பேசுற மாதிரி என்கிட்ட பேசக்கூடாது. அடுத்தவங்க பேசுற மாதிரி உங்ககிட்ட என்கிட்ட பேசக்கூடாது. சரி. என்னிடத்துல பேசுவதா எப்படி? நான் சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்கு சரியான பதில் மட்டும் கொடுத்தால் போதும். எப்படி? டனார் 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 என்று பதில் மட்டும் கொடுத்தால் போதும். வேற எதுவும் பேசணும்? வேற எதுவுமே பேசக்கூடாது. என்ன? சரிங்க. பயம் இருக்கட்டும். நந்தீஸ்வரா, இந்த ராஜசபைக்கு மனமார்ந்த வணக்கம். டனார் டனார் டனார். அன்பார்ந்த பெரியவர்களும் டனார் டனார் டனார். அருமை தாய்மார்களும் டனார் டனார் டனார். நம்மளை வாழ வைக்கும் தெய்வலாக ரசி மக்கள் அத்தனை டனார் டனார் டனார். ஓய் அப்படி போடும் தெரியுமா? ஏங்க என்னடா நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். நீங்க என்ன சொன்னீங்க? என்ன கண்டு குச்சி விட போறது தெரியுதா? இல்ல நீங்க என்ன சொன்னீங்க? நான் என்ன சொன்னேன்? அடுத்து கூட பேசுற மாதிரி என்கிட்ட பேசுறாரா? நீங்க கரெக்டா பேசணும். டனார் டனார் சொன்னா எது சொன்னாலும் டனார் டனார் டனார்னு பதில் சொல்றேன். அப்படி ஆமா சொல்லிட்டு இருக்கிறேன். ஏன்னா ஒரு மனசு இப்படியே பதில் சொல்லுவாங்க. என்ன இப்படி? ஏடா பைத்தியக்காரா, அது அப்படி இல்லப்பா. நான் சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்கு உண்டு இல்லை. உண்டு இல்லை. பிரச்சனை முடிஞ்சு போச்சு. இப்படி சொல்லியிருந்தா பரவாயில்ல. முன்ன நான் சொன்னேன். இப்ப சொல்லுங்க. நந்தீஸ்வரா, உண்டு இல்லை. அப்படி இருந்தா நானும் உண்டு இல்லை. இந்த தினத்திலே உண்டு இல்லை. தேர் திருவிழா உண்டு இல்லை. உண்டு இல்லை. டேய் அழிஞ்சு போனவனே, நான் என்னடா சொல்லிக்கிறேன், நீ என்ன சொல்ற? நீங்க தாங்க சொன்னீங்க. என்னன்னு? உண்டு இல்லைன்னு மட்டும் சொல்றேன், வேற எதுவும் பேச வேணாம். ஓ அப்பா, அதா அப்படி இல்லப்பா. நான் சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்கு பிரச்சனை முடிஞ்சு போச்சு. ஊங்கொட்ட வேணும். எதுவும் பேசக்கூடாது. வேற எதுவுமே வாயில பேசாத. நீங்க சொல்ற வார்த்தைக்கு ஊங்கொட்டினால் போதும். வேற எதுவுமே பேசக்கூடாது. இப்ப சொல்லுங்க. நந்தீஸ்வரா, அப்படி இருந்தா நானும் இந்த தினத்திலே தேர் திருவிழா தெருக்கூத்து சொல்லக்கூடிய நாடகத்தை வைத்திருக்கிறாங்க. ஏன்னா சாமியா ஊம்பு சொல்றியா? என்ன பைத்தியக்காரா? யார் நீங்க? பைத்தியக்காரன் நான் பைத்தியக்காரன்? நானும் ஒரு பைத்திய வார்த்தைக்கு ஊம்பு போட்டுறோம். நீங்க என்ன நீ வேற ஏதாவது பேசுற மாதிரி எனக்கு தெரியுது. எப்படிதான் பேசுறது? நந்தீஸ்வரா, அது அப்படி இல்லப்பா. குறிப்பாக உங்க வீட்டுல பொண்டாட்டிகள் எப்படி பேசுவ? அட எங்க வீட்டுல ஏன் பொண்டாட்டிக்கிட்ட உண்மைதானப்பா? அது மாதிரி பேசிட்டு போப்பா. அட ஏன் பொண்டாட்டி பேசுற மாதிரி சாதாரணமாக பேச வேணும். சரி நந்தீஸ்வரா, அப்படி இருந்தா நானும் பொண்டாட்டி பேச மாட்டேன். ஆமாப்பா. சரி சரி. பொண்டாட்டி பேசுற மாதிரி இருக்கேன். அப்படி இருந்தா நானும் சரி முண்டா ஏன் போதுக்குமா கூட்டாட்டு காட்டாவளி ஏன் போதுக்கு நான் இதை கூட்டுக்கு போய் சரி எப்படியா அறிவு நிக்க தண்ணி நடுமாங்க வெளியே போவேன். காதேரி முண்டா கூட்டுக்கு போனதா எலி தண்ணி பின்னாடி படிக்கா ஏமா நடிச்சுட்டு ஆனா கோட்டை திருப்பி அஞ்சு பேருக்கு தாய்க்கிட்டு போதனை படிக்கிறது செவிலி திருப்பி போ கட்டார வழி ஏமா நடிச்சுடுவேன். என்னடா இருட்டாக அங்க போய் பேசிக்கிட்டு நீங்க தானே சொன்னீங்க வீட்டுல பொண்டாட்டிக்கிட்டு பேசுற மாதிரி பேசுறானீங்க. ஆமா, நேத்து பொழுதோட இங்க கூத்துக்கு வரும்போது என் பொண்டாட்டிக்கிட்ட இப்படிதான் பேசிட்டு அடி வாங்கிட்டு வந்தேன். ஏன்னா பொம்பளைகிட்ட அடி வாங்குறோம்னா நீ என் பொண்டாட்டி என்ன அடிக்க வேற எவன் அடிப்பேன்? எங்க மானங்கட்ட குடும்பம் இருக்குதுப்பா உங்களுடைய குடும்பம். நந்தீஸ்வரா, அது அப்படி இல்லப்பா. எப்படி உங்ககிட்ட பேசுறது? எனக்கு முடக்கா பேசக்கூடாது.
எட்டக்கா மொட்டையா? எனக்கு மட்டும் தான் பேசக்கூடாது. சரி. அதாவது குறிப்பாக இதுக்கு முன்னாடி வேசக்காரங்க வந்தாங்களா? ஆமா. அவங்க கிட்ட எப்படி பேசுறேன்? எப்படி அவங்க கிட்ட பேசுறேன்? கரெக்டான பதில் கொடுத்து அது மாதிரி என்கிட்ட பேசிட்டு போக வேண்டியது. நீங்க அப்படி சொல்லலையே. நான் என்ன சொன்னேன்? மத்தவங்க கிட்ட பேசுற மாதிரி என்கிட்ட பேச வேண்டாம் நீங்க. ஆமா. அதுல வந்த வெள்ளங்க தான் இது. எப்ப இது ஒரு தவறா? தவறாக நினைக்க வேண்டிய கூடாது. சரி. இருந்தாலும் இந்த ராஜ்யசபைக்கு மனமார்ந்த வணக்கம். வணக்கம். அன்பார்ந்த பெரியவர்களும் அருமை தாய்மார்களும் நம்மளை வாழ வைக்கும் தெய்வலாக ரசிமக்கலத்தனமே பெருத்த ஒரு ராஜ்யசபை இருக்கிறார். சரி. இந்த ராஜ்யசபையானது தெய்வலோகத்திலே கூடியிருந்தால் அது தேவர் சபை. அது தேவனுடைய சபையானது. பூலோகத்தில் நாம் கூடியதனால் நமக்கு ஒரு பெருத்த ராஜ்யசபை, பெருத்த ஒரு ராஜ்யசபையை ஏற்பாடு செய்து இந்த தினத்துல நம்மளுக்கு சாப்பாடு எப்படி அருமையான சாப்பாடு, அருமையான சாப்பாடு ஏற்பாடு செய்து இந்த தினத்திலே தேர் திருவிழா தெருக்கூத்து. ரொம்ப நல்லவன். அப்படியா? இவ்வளவு நாள் பீச்சு இல்லையா? நந்தீஸ்வரா அப்படி இருந்தாலும் தேர் திருவிழா தெருக்கூத்துன்னு சொல்லக்கூடிய நாடகத்தை வைத்திருந்தாலும் டீ குடிப்பா. விநாயகருக்காக டீ குடிப்பா. சரி. டீ குளிப்பா. டீ குளிச்சுக்கோ. ஏண்டா சீமெண்ணெய் வேணும்? சீமெண்ணையா? டீ குளிக்கணும்னா அதை ஊத்தி தான் குளிப்பாங்க. ஓ, டீல சீமெண்ணெய் ஊத்தி தான் நீ குடிப்பியா? நாங்கள தேவர்கள், அதெல்லாம் நாங்க குடிக்க மாட்டோம். சொல்லுங்க. நாங்க தேவர்கள். ஏன்னா கொஞ்சம் கூட மரியாதை இல்லையா? என்ன மரியாதை? ஏன்னா சாமி நான் வந்திருக்கிறேன், என்கிட்ட பேசுறது இல்லாம டீ குடிச்சிட்டு இருக்கிறியா? அப்ப மரியாதையே இல்லையா? அது என்ன கேக்குறீங்களா? இன்னொரு கேக்குறது. நான் உங்ககிட்ட பேசிட்டு தான் இருந்தேன். ஆமா. பேசிட்டு இருக்கும்போது கொண்டு வந்து டீ கொடுத்தானே, அவனை கேட்காம என்ன கேக்குறீங்க? ஏய், யாரு கோமருக்கு டீ கொடுத்தது? வாடங்க. என்ன மாதிரி டீ கொடுத்தான்? கொஞ்சம் கூட மட்டும் மரியாதை இல்லாமல் ஏன்டா என்கிட்ட பேசுறதுக்கு ஆள் இல்லாத ஏப்பா அந்த அளவுக்கு நீ இழிச்சு வாய் கூதியா? இன்னைக்கு மட்டும் நீங்க அடிக்கவே அடிக்காதீங்க. என்னை பார்த்து தரைக்குறமாக பேசிவிட்டாலே. என்ன மாதிரி வந்து டீ கொடுத்தான்? நான் டீயை குடிக்கிட்டுமா உங்ககிட்ட பேசுறதா? ஏண்டா உலகத்தை ஏன்டா இன்னைக்கு என்னால ஒண்ணும் முடியாது. இன்னைக்கு என்னடா உனக்கு என்னாச்சு உனக்கு? சத்தியமா என்னால முடியலங்க. ஏன் உன்ன நேத்தெல்லாம் என்ன ஒண்ணுமே டீ குடுறான். சொல்லுங்க. ஏண்டா சாமி நான் வந்திருக்கிறேன், அவனுக்கு டீ குடிச்சா மரியாதை இல்லையா? ஏங்க மேல பண்ணி பெய்யுது இல்ல? பண்ணி பெய்யுது இல்லைங்க. அப்புறம் ஏன்டா உன்னை அடிக்கூடாது? வலிக்கல அடிக்கூடாது. வலிக்கல. பனி பெய்யுது இல்லைங்க. பண்ணி பெய்யுதுங்கிற பனி பெய்யுது. ஆமா. அப்படியே உருகி எல்லாம் நாசமா போயிடாது. சரி. அதனாலதான் டீ கொடுத்து கொஞ்ச நேரம் சூடுபடுத்துறேன். அக்கப்பட்டு, அல்லோலம் பட்டு, சிக்கப்பட்டு இப்படி எல்லாம் பட்டு வந்திருக்கிறாரு. ஆமா. பரிதாபப்பட்டு டீ கொடுத்தாயா? கொடுக்குறேங்க. டைம் என்னடா? டைமுங்க. நேத்து நேரம் தான். டைம் என்னண்ணா? டைம் முகத்துக்கு முக்கால். நந்தீஸ்வரா அப்படி இருந்தாலும் இந்த தினத்திலே நம்மளுக்கு ஏற்பாடு செய்திருந்தனாலும் இந்த தினத்துல நம்ம நடத்தக்கூடிய நாடகம் என்ன? நம்ம நடத்துறது உண்மைதான். அவங்க சொன்னதுதான். அவங்க சொன்ன நாடகம் என்ன நாடகம்? இப்ப ஆடுற மாதிரி தான் சொன்னாங்க. நம்ம ஆடுற நாடகம் என்ன நாடகம்? அவங்க சொன்னதுதான் ஆடுறோம். ஏய் பைத்தியக்காரா, அவங்க சொன்ன நாடகம் நம்ம ஆடுற நாடகம் என்ன நாடகம்? அவங்க சொன்னது நான் பாடுறதுதான். இதே கூத்துதான். ஏய் என்ன பைத்தியம் செய்யாதடா. ஏங்க அவங்க சொன்ன நாடகம் நம்ம ஆடுற நாடகம் என்ன நாடகம்? இந்த நாடகம் தான். எந்த நாடகம் இப்ப ஆடுறது? இந்த நாடகம். அருவி கட்ட ஜன்மமே. அதாவது குறிப்பாக எத்தனையோ கதையெல்லாம் இருக்கிறது. இருந்தாலும் இந்த தினத்தில் நம்ம நடத்தக்கூடிய நாடகமானது சிவபுராணத்தில் ஒரு பகுதியாக வந்துடக்கூடிய இந்த தினத்தில் நடத்தக்கூடிய நாடகமானது விநாயகருடைய கல்யாணம். ஓ, விநாயகர் கல்யாணம். எப்படி கேள்விப்பட்டிருக்கியா? உண்மைதானப்பா? என்னுடைய மகனுக்கு இன்றைய தினத்தில் திருமணம். விநாயகருக்கு கல்யாணம் என்று சொல்லக்கூடிய ஒரு மங்களகரமான நாடகத்தை ஏற்பாடு செய்திருக்கிறாங்க. சரி. அப்படி நாடகத்தை வைத்திருந்தாலும் இந்த நாடகத்திலே நான் வந்தபடியால் என்னை பார்த்தால் கண்களுக்கு எப்படி தெரிகிறது?